ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஈசிஆரில் வியாபாரத்தை முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். வர வழியிலே செஞ்சியில் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக மாம்பழம்லாம் விற்றுருந்தாங்க. சரி, இப்போ போகிறதே போகிறோம், 2 கிலோ மாம்பழம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு என் பொண்ணுக்கு கால் பண்ணேன். அம்மா, நான் ஊருக்கு வந்துட்டுருக்கேன்னு. என்னம்மா இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு கேட்டால், ஆமான்னொன்னே சரி நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சுட சுட சாம்பார் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னாங்க. வியாபாரமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி குளிச்சுட்டு வாங்கினாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பாடை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா இந்த 3 நாள் நான் வந்துட்டு சரியாகவே சாப்பாடுக்கு எங்களுக்கு வந்து செட் ஆகலை. எப்போவுமே சமைச்சு தான் சாப்பிடுவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. சரி வியாபாரத்தை மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தோம். சாப்பாடை பார்த்தோன்னே வேறு லெவலில் சந்தோஷமாக இருந்தது. சமைச்சு முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். எல்லாருமே வியாபாரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குமே அப்படி தான். ஆனால் வீட்டுக்கு வந்து பசங்களை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் வந்த உடனே என் பொண்ணு சமைச்சு வச்சு சுடு தண்ணிலாம் போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சுகம் யாருக்கு கிடைக்கும்? எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்களுக்காக தான். அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.